Hi, it's Naga Max, 12th CBSE Maxல 3rd chapter Matrices. இதில் exercise 3.2ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 10th sum பார்க்க போகிறோம். 10th sum என்னன்னா solve the equation for x, y and z, t and z. இப்போ இந்த 4 டேர்மையும் என்னன்னு நான் கண்டுபிடிக்கணுமா? இப்போ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸஸ்க்கு உள்ளே இருக்கிற எலமெண்ட் என்னன்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்படி இருந்துச்சுன்னா அது என்னன்னு கண்டுபிடிக்கணுமா? ஃபஸ்ட்டு 2 into ஒரு மேட்ரிக்ஸ், இது ஃபுல்லாகவே எனக்கு எக்ஸ் ஒய் இசட் டி இந்த எலமெண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். தென் ப்ளஸ் 3 into 1 minus 1 0 2 ஈக்குவல் டு எனக்கு 3 into 3 4 5 6ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இப்படி இருந்துச்சுனால நம்ம வழக்கமாக என்ன செய்யணும், இந்த ஃபஸ்ட்டு இந்த மல்டிபிள் டேர்ம்ஸை நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணுவேன். எல்லாத்துக்கும் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்மளை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆட் பண்ணி வர எலமெண்ட் வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம அதை வச்சு எக்ஸ் ஒய் டேர்ம் கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதை நான் மல்டிப்ளை பண்ணிடலாம். இதை நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணேன்னா 2x 2z 2y 2t ப்ளஸ் 3 மல்டிப்ளை பண்ணும்பொழுது 3 minus 3 0 3 2s are 6. இங்கே 3 3s are 9 3 5s are 15 4 3s are 12 3 6 are 18. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணால் 2x + 3 2z + -3 2y + 0 2t + 6 which is equal to 9 15 12 18. இங்கே எந்த டேர்மும் நம்மளுக்கு லாட் சம் மாதிரி ஈக்குவலாக இல்லை. ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த 4 டேர்மையுமே நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ திஸ் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் 9. அப்போ இந்த எலமெண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 15. அந்த மாதிரி நம்ம எழுத வேண்டியதான். அப்போ 2x + 3 is equal to 9. Then 2y + 0 is equal to 12. 2z இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -3 is equal to 15. 2t + 6 is equal to 18. இப்போ டேரெக்டாகவே இப்படி நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணிடலாம். அப்போ 2x is equal to 9 - 3. அப்போ என்ன வரும்? 2x is equal to 9 - 3ன்றப்ப எனக்கு 6ன்னு ஆயிடும். அப்போ x is equal to 6/2. எனக்கு வேல்யூ வந்து 3. இந்த ஆன்சர் எக்ஸோட வேல்யூ. ஓகேவா? தென் இங்கே வந்து 2y is equal to 12. இந்த 0 இங்கே வரும்பொழுது -0ன்னு வரும். அப்போ எனக்கு வெறும் 12 தான். அப்போ 2y is equal to 12. y is equal to 12/2. அப்போ ஆன்சர் வந்து நம்மளுக்கு 6. தென் இது வந்து 2z is equal to 15. இந்த -3 இங்கே வரும்பொழுது எனக்கு +3ன்னு ஆயிரும். அப்போ 2z is equal to 18. z is equal to 18/2. நம்மளுக்கு ஆன்சர் 9. இது 2t + 6 2t equal to 18 - 6. 18ல் 6 போச்சுன்னா 12. அப்போ 2t is equal to 12. t is equal to 12/2. நம்மளுக்கு ஆன்சர் வந்து 6. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா x is equal to 3, y is equal to 6, z is equal to 9 and t is equal to 6. ஓகேவா? இதுதான் நம்மளோட 10th சம்மோட ஆன்சர். 11th சம் பார்த்துக்கலாம். if x வந்து 2 3 plus y minus 1 1 which is equal to 10 and 5. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா find the values of x and y. ஓகேவா? இப்போ என்னென்னா நம்மளுக்கு மல்டிபிள் டேர்ம் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு முன்னாடி சம்மில் என்ன பார்த்தோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ்குள்ளே எலமெண்ட்ஸ் என்னென்ன இல்லையோ அந்த எலமெண்ட்ஸை வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த மல்டிபிள் டேர்ம் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு வழக்கமாக செய்கிற மாதிரி இந்த இதை நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணுவேன். அப்போ x into 2 3 plus y minus 1 1 equal to 10 5. இப்போ இந்த எக்ஸை நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும்? 2x 3x ப்ளஸ் -y
y equal to 10 5. ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்பொழுது 2x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒய், இங்கே வந்து 3x ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 10 5. இப்போ என்ன வந்து இது ஈக்குவேஷனாகவே நான் எழுதிடலாம். 2x மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 10, 3x ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5. இப்போ எனக்கு வந்து இது வந்து ஈக்குவேஷன் நான் 1 2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதை வச்சு நான் xy வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். நீங்கள் முன்னாடியே எலிமினேஷன் மெத்தடு, சப்ஸ்டியூஷன் மெத்தட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அதை வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் டேரெக்டாக பண்ணிடலாம். இந்த 2 டேர்ம் எனக்கு கேன்சல் ஆயிருமா? ஆயிடுச்சுன்னா எனக்கு இது என்ன ஆகும்? 2x ப்ளஸ் 3x வந்து எனக்கு 5xன்னு ஆயிடும். 10 + 5 15 ஆகும். அப்போ x இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா 15/5. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து எனக்கு 3ன்னு கிடைக்கும். இப்போ இந்த எக்ஸ் வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம ஏதாவது ஒரு இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா எனக்கு என்ன கிடச்சிரும்? ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும். நம்ம இந்த செகண்டில் போடுறோம், ஏன்னா எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. அப்போ சப்ஸ்டியூட்டிங் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 இன் ஈக்குவேஷன் 2. ஓகேவா? அப்போ 3x ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னா 3 × 3 ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ 9 ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 5 மைனஸ் 9, ஒய் இஸ் ஈக்குவல் டு -4. அப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு -4. உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.